ரட்சிப்பு நிறைவேற கர்த்தரே செயல்படுகிறவராயிருக்கிறார். தேவன் உங்களை ரட்சித்திருப்பார் என்றால் விசுவாசத்தினால் மாத்திரமே உங்களை ரட்சித்திருக்கிறார். ரட்சிப்பிற்காக நீங்கள் வேறு எந்த நற்செயலையும் செய்தாலும் தேவன் அதை ஏற்றுக்கொள்கிறதில்லை. ஆனால் நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பின்னர் நீங்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை குறித்து தேவன் உங்களிடத்தில் பேசுகிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை மூலமாக, மற்ற விசுவாசிகள் மூலமாக, திருச்சபை மூலமாக கர்த்தர் இதை குறித்து அடிக்கடி உங்களிடத்திலே பேசிக்கொண்டே இருக்கிறார். கிறிஸ்துவின் சிந்தை என்றால் என்ன? மனமதை தாழ்த்தி தரமது மாறாமல் குணம் அனைத்திலும் எம்குலம் காக்க வந்த வல்லோனாம் எம் இயேசு போல இருத்தலே அதன் பொருளாகும். அவன் போல் வாழ, அவன் போல் வளர, வலி மிகுந்த வாழ்வதனை வல்லியமாய் வாழ வழி ஒன்றை இந்தான் ஈகை குணம் கொண்ட எனதரசன். அளித்தான் அவியதனை அளித்தான், பொழிந்தான் பின்மாறியாக பொழிந்தான், சிதைத்தான் என் சுயம் அதை சிதைத்தான், வகுத்தான் அவன் போல் வாழ வழி வகுத்தான். எம் சுயம் செத்து பிறர் நலம் காக்க துணை அதை புரிந்தான், புரியா புதிராக வாழ்வதனை வலிமையுடன் வாழ வழிவகுத்தான். யாம் பிறர் போல் வாழ உரிமையுண்டு என்றிடினும் எம் மைந்தன் இறையுரிமை துறந்தது போல யானும் துறவரம் செய்வேனோ எனதுரிமையை எனது அரசனுக்காக அவன் தாசனாக என்று கிறிஸ்துவின் தாழ்வு மனப்பான்மையை குறித்து நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். நாம் கடந்த நிகழ்ச்சியில் இயேசுவானவர் எப்படி தனது 7 படிநிலைகளை விட்டு கீழே இறங்கினார் என்பதை கற்றுக்கொண்டோம். அதே போல இன்றும் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 9 முதல் 13 வரை எப்படி பிதாவானவர் மீண்டும் அவரை 7 படிகள் ஏற்றினார் என்பதை தியானிக்க போகிறோம். ஆகவே இந்த வேத ஆராய்ச்சியின் மூலம் மேலும் சிலவற்றை கற்றுக்கொள்ள எங்களோடு இணையுங்கள். எங்களுக்கு மிகவும் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இந்நாட்களிலே நாம் பிலிப்பியர் நிருபத்திலிருந்து முறையாக கற்றுக்கொண்டிருக்கிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இறங்கிய 7 படிகளை நாம் தெளிவாய் சிந்தித்தோம். நினைவிலே இருக்கும் என்று நான் திட்டமாய் நம்புகிறேன். அடுத்ததாக தொடர்ந்து நாம் தேவனுடைய சிந்தையை குறித்து வாசிக்கிறோம். இது இயேசு கிறிஸ்துவை உன்னதங்களுக்கு உயர்த்த வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை. இங்கே அவர் மேல் நோக்கி செல்லும் 7 படிக்கட்டுகளை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய மனதிலே கிறிஸ்துவை உன்னதத்திற்கு உயர்த்தும் ஒரு எண்ணம் கொண்டவராய் இருந்தார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை பாருங்கள். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும். தேவன் இயேசு கிறிஸ்துவை எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தினார். பிதாவாகிய தேவனுக்கு இந்த அண்ட சராசரங்களிலேயும் இருக்கும் உன்னதமான நோக்கம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தப்பட வேண்டும் என்பதே. மனிதன் தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்த பூமியிலேயும் அண்ட சராசரங்களுக்கு மேலாகவும் அவர் உயர்த்தப்பட வேண்டும். இந்த சிறிய பூமி குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம் இங்கே இடம்பெற்ற இயேசுவின் மரணமே. விண்வெளி வீரர்கள் கூறுவது என்ன? நாம் வானமண்டலத்திலே ஒரு சிறிய புள்ளியாகவே இருக்கிறோம் என்றுதான் சொல்கிறார்கள். இந்த பூமி மட்டும் அகற்றப்பட்டாலும் இந்த அண்ட சராசரங்களிலேயும் எந்த ஒரு வித்தியாசத்தையும் பார்க்க முடியாது. முக்கியமில்லாத ஒரு கோளத்தின் மேலே மனிதன் ஒரு வியாதி என்று ஒருவர் கூறியிருக்கிறார். பிரியமானவர்களே, அதுதான் நம்முடைய நிலைமை. மனிதனுக்கு ஒரு உயர்ந்த நிலைமையை கொடுத்து வானத்தை பார்த்து அவன் தேவனை துதிப்பதற்கான ஒரே ஒரு காரணம் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து சிலுவையிலே மனிதனுக்காக மரித்தார். இங்கேதான் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசுவை உயர்த்த விரும்புகிறார். 2வது படி, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை தேவன் அவருக்கு தந்தருளினார். இயேசுவின் நாமத்திலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும் என்று
பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் வாசித்தோம். மூன்றாவதாக இயேசு என்னும் நாமம். இயேசு என்றால் இரட்சகர் என்று பொருள். அவர் பெத்லெகேமிலே பிறக்கும் முன்னதாக தூதன் என்ன கூறினான்? மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பாருங்கள். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். மேலும் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனத்தை குறித்து என்ன சொல்லியிருக்கிறது? வாசிக்கிறேன். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 22-23ஆம் வசனங்கள். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். அருமையானவர்களே, இயேசுவே இம்மானுவேல் என்று கூறிய வேறு எந்த ஒரு வேத பகுதியையாவது நீங்கள் காண்பிக்க முடியுமா? ஒரு கன்னிகை கர்ப்பவதியாய் ஒரு குமாரனை பெறுவாள் என்பது நாம் விசுவாசிக்கக்கூடிய ஒன்றாயிருக்கிறது. ஏனென்றால் அப்படிப்பட்ட அற்புதமான முறையினால் மட்டுமே இயேசு இந்த உலகத்திலே மனிதனாக தோன்ற முடியும். ஆனால் அவர் இம்மானுவேல் என்று அழைக்கப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் வேறு எந்த இடத்திலுமே அவர் இம்மானுவேல் என்று அழைக்கப்படவில்லையே என்று நீங்கள் ஒருவேளை சிந்தித்திருக்கலாம். அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறவில்லை என்று கூட நீங்கள் கூறலாம். ஆனால் பிரியமானவர்களே, இந்த தீர்க்க தரிசனமும் நிறைவேறியது என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். எனவே அவரை இயேசு என்று கூறுங்கள் என்று தூதன் கூறினான். இப்பொழுது இதை சற்றே சிந்தனை செய்து பாருங்கள். என்னை நீங்கள் இயேசு என்று கூற முடியாது, என்னை கூட என்னால் ரட்சிக்க முடியாது. உங்களையும் இயேசு என்று அழைக்க முடியாது, ஏனென்றால் உங்களையும் நீங்கள் ரட்சிக்க முடியாது. நாம் எல்லாருமே ஒரே படகிலே தான் இருக்கிறோம். மூழ்கி கொண்டிருக்கும் ஒரு கப்பலிலே தான் மனுக்குலம் இருக்கிறது. அது கீழ் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஒரு இரட்சகர் வேண்டுமென்றால் அவர் வெளியே இருந்துதான் வர வேண்டும். கப்பல் மூழ்கி கொண்டு இருக்கும் பொழுது மேல் தட்டிலிருந்து கீழ்த்தட்டில் இருக்கும் ஒருவருக்கு ஒரு கயிற்றை போட்டு, இதை பிடித்து நீ மேலே ஏறி வா, உன் வாழ்க்கை காக்கப்படும் என்று யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. ஏனென்றால் முழு கப்பலுமே மூழ்கி கொண்டிருக்கிறது. மனிதர்கள் இருக்கும் அந்த கப்பலிலே இல்லாமல் வேறு ஒரு கப்பலில் இருந்துதான் ஜீவனை காக்கும் கயிறை இறக்க முடியும். எந்த ஒரு மனிதனும் இரட்சகராக முடியாது. ஜனங்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து அவர் விடுதலை செய்ய வந்ததால் அவரை இயேசு என்று அழைத்தார்கள். எப்படி அவர் அவர்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து ரட்சிக்கிறார்? எப்படி என்றால் அவர் இம்மானுவேலாய் இருக்கிறார். அதாவது அவர் நம்மோடு இருக்கும் தேவன். பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்து பெத்லெகேமிலே பாலனாக பிறந்த குழந்தைதான் நம்மோடு இருக்கும் தேவன். அவர் ஒரு தேவதூதனைப் போல இறங்கி வரவில்லை, அவர் நம்மைப் போல மனிதனானார். அவரே இம்மானுவேல், அவர் நம்மோடு இருக்கும் தேவன். அவ்வாறு அவர் இருப்பதனாலே அவரை இயேசு என்று அழைக்கலாம். வேறு ஒருவரையும் இயேசு என்று அழைக்க முடியாது. இப்பொழுது தேவன் என்ன கூறுகிறார்? எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை நான் அவருக்கு கொடுக்கப் போகிறேன். நான்காவதாக, வானோருக்கு மேலாக அவர் உயர்த்தப்பட போகிறார். ஐந்தாவதாக, பூமியில் உள்ளவைகளுக்கெல்லாம் மேலாக அவர் உயர்த்தப்பட போகிறார். ஆறாவதாக, பூமியின் கீழானோருக்கு மேலாக அவர் உயர்த்தப்பட போகிறார். சிலர் இந்த வசனத்தை குறிப்பிட்டு கூறி எல்லாருமே ரட்சிக்கப்படுவார்கள் என்று கூறுவார்கள். யூதாஸ்காரியத்தும் பிசாசும் கூட பரலோகத்திலே ஒன்றாக நடந்து செல்வார்கள் என்று கூறுவார்கள். ஏனென்றால் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு விடுவார்கள் என்பது அவர்களுடைய எண்ணம். ஆனால் பிரியமானவர்களே, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தோடு இந்த வசனத்தை ஒப்பிட்டு பார்த்தால்தான் பூரணமான அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். கவனிங்கள், வாசிக்கிறேன். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். அதாவது விசுவாசத்தினாலேயே ரட்சிப்பு. பிலிப்பியர் நிருபத்திலே இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருப்பது இயேசு கிறிஸ்துவின் கர்த்தத்துவத்தை குறித்து கூறப்பட்டிருக்கிறது. தேவன் எல்லாவற்றிற்கு மேலாக இயேசுவை உயர்த்தினார். எல்லாருடைய முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்கும் என்றார். அவர் கர்த்தாதி கர்த்தாவாக ராஜாதி ராஜாவாயிருப்பதனாலே நரகமும் அவரை வணங்கும்.
முழங்கால் யாவும் முடங்கும் என்று சொல்லும் பொழுது அது ரட்சிப்பை குறித்து பேசவில்லை. அவரே ஆண்டவர், அவரே இரட்சகர் என்பதை எல்லாரும் ஒத்துக்கொள்ளும் ஒரு நேரம் வரும். கொலோசியர் 1:20 அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்திலுள்ளவைகள் பரலோகத்திலுள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அவருடைய கர்த்தத்துவத்தை குறித்து பேசவில்லை, அவருடைய ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை குறித்து பேசுகிறது. அவருடைய மீட்பின் பணியை குறித்து பேசுகிறது. எது ஒப்புரவாக்கப்பட்டது? எது மீட்கப்பட்டது? நரகமா மீட்கப்பட்டது? நரகமா ஒப்புரவாக்கப்பட்டது? இல்லை பிரியமானவர்களே, அங்கே பூமியின் கீழான எந்த காரியமும் கூறப்படவில்லை. ஏன்? அந்த வசனம் மீட்பை குறித்து சொல்கிறது. விசுவாசத்தினாலே உண்டாகும் இரட்சிப்பை குறித்து சொல்கிறது. நரகத்திலே எந்த மீட்பும் இல்லை. அப்படி என்றால் இந்த 2 வசனங்களையும் நாம் சேர்த்து இணைத்து படிக்கும் பொழுது நரகத்தில் உள்ளவர்களும் அவர் கர்த்தாதி கர்த்தர் என்பதை ஒரு நாள் ஏற்றுக்கொள்வார்கள். 7வது கிறிஸ்து உயர்த்தப்பட்ட 7வது படி 11 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறேன். பிலிப்பியர் 2:11. பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். எல்லா நாவுகளும் இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கை செய்யும். இவ்வாறு கூறுவதனாலே எல்லா நாவுகளும் அவரை இரட்சகர் என்று சொல்லும் என்பது அர்த்தமல்ல. இங்கே ஆர்வம் தரக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், நரகத்திலே உள்ளவர்களும் இயேசு கிறிஸ்துவின் கர்த்தத்துவத்தை ஒரு நாள் உணர்வார்கள். அது அவர்களுடைய வேதனையை மேலும் மேலும் அதிகரிக்கிறதாயிருக்கும். இங்கே ஒரு எச்சரிப்பான காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து உங்கள் இரட்சகராக இல்லாமல் இருக்கும் பொழுது, அவர் உங்கள் ஆண்டவராக இல்லாமல் இருக்கும் பொழுது நீங்கள் அவரை ஆண்டவர் என்று அழைக்கக்கூடாது. அவர் என்ன கூறியிருக்கிறார்? அவரை ஆண்டவர் என்று அழைக்காதிருங்கள். அவர் உங்கள் கர்த்தராய் இல்லாமல் இருக்கும் பொழுது அவரை கர்த்தாவே கர்த்தாவே என்று நீங்கள் அழைக்காதிருங்கள். மத்தேயு 7:21 முதல் பாருங்கள். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். கவனித்தீர்களா? அவர் என்ன கூறியிருக்கிறார்? அநேகர் அவரை ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்வார்கள். ஏன்? அவருடைய நாமத்தினாலே அற்புதங்களை கூட செய்வார்களாம். ஆனாலும் அப்படிப்பட்டவர்களையும் கூட அவர் பார்த்து நான் உங்களை அறியேன் என்று சொல்லிவிட முடியும். எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக உண்மையாகவே அறிந்து கொள்வது மிக முக்கியமானது. அவரை ஆண்டவர் என்றும் அழைக்கும் முன்னதாக, அவரை இரட்சகர் என்று நீங்கள் கூறும் முன்னதாக, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்கள் இரட்சகராகும் பொழுது ஆண்டவராகிய அவருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்க முடியும். இயேசுவை பிராண நண்பர் என்று நாம் பாடுகிறோம். அது சரிதான். ஆனால் இயேசு என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 15:14 நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். பிரியமானவர்களே, நீங்களும் அவரை உங்கள் நண்பர் என்று சொல்லலாம். எப்பொழுது? அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கும் கட்டளைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது. அதுபோலவே நாம் அவருக்கு கீழ்ப்படியாத வரை அவர் நம்முடைய ஆண்டவராகவும் முடியாது. அடுத்ததாக பவுலப்போஸ்தலனின் சிந்தையை நாம் பார்க்க போகிறோம். கிறிஸ்துவை குறித்த காரியங்களே அவருடைய சிந்தையிலும் இருக்கிறது. கிறிஸ்துவின் சிந்தையிலே என்ன இருந்தது என்பதை சிந்தித்தோம். பரிசுத்த ஆவியானவரின் உதவி இல்லாமல் நாம் கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களாக வாழ முடியாது என்பதையும் கற்றுக்கொண்டோம். ரோம சாம்ராஜ்யத்தின் தெருக்களிலே இயேசுவை சுமந்து சென்ற விசுவாசிகள் மனதிலே என்ன இருந்தது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே செயல்படும் பொழுது மனத்தாழ்மை, சாந்தம் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகிறது. ரோம சாம்ராஜ்யத்திலே எப்படி கிறிஸ்துவின் சிந்தை மக்களுடைய வாழ்க்கையிலே செயல்பட்டது என்பதை நாம் பார்ப்போம். இங்கே 3 உதாரணங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன.
பவுலப்போஸ்தலனின் சிந்தை, தீமோத்தேயுவின் சிந்தை, எப்பாப்ரோதீத்துவின் சிந்தை. எப்பாப்ரோதீத்து பிலிப்பி சபையின் போதகராயிருந்திருக்கிறார். தேவனை அறியாத இந்த ராஜ்யத்திலே இந்த 3 மனிதர்களும் கிறிஸ்துவின் சிந்தையை தங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். மேலும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் அவ்வாறு கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களாக வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இவர்கள் 3 பேரை மட்டுமே குறித்து இந்த நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம். பிலிப்பியர் 2:12 ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாயிருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ரட்சிப்பு என்ற வார்த்தை இந்த வசனத்திலே பொதுவான முறையிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. திருச்சபையிலே இருந்த பிரச்சனைகளையும் தங்கள் சொந்த வாழ்க்கையிலே இருந்த பிரச்சனைகளையும் தீர்ப்பதை குறித்து பவுலப்போஸ்தலன் இங்கே எழுதியிருக்கிறார். இதை எழுதும் பொழுது அவர் பிலிப்பி பட்டணத்திலே இல்லை. அவர் ரோம சிறைச்சாலையிலே இருந்தபடியினாலே அவர் மீண்டும் அங்கே செல்ல முடியுமா என்பது தெரியவில்லை. எனவேதான் இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று கூறுகிறார். கர்த்தருடைய ஆலயம் ஒன்றிலே இந்த வசனத்தை ஒரு ஊழியர் வாசித்த பொழுது சபையில் உட்கார்ந்திருந்த ஒரு சிறிய பிள்ளை தன்னுடைய தாயினிடத்திலே, அம்மா, ரட்சிப்பானது ஒருவரது வாழ்க்கையிலே தனிப்பட்ட விதத்திலே பெற்றுக்கொள்ளாமல் அது மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற எப்படி பிரயாசப்பட முடியும் என்று கேட்டாள். அதற்கான விடைதான் அடுத்த வசனத்திலே வருகிறது. பிலிப்பியர் 2:13 பாருங்கள். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். எனவே கர்த்தரே ரட்சிப்பு நிறைவேற செயல்படுகிறவராய் இருக்கிறார். தேவன் உங்களை ரட்சித்திருப்பார் என்றால் விசுவாசத்தினாலே மாத்திரமே உங்களை ரட்சித்திருக்கிறார். ரட்சிப்பிற்காக நீங்கள் வேறு எந்த ஒரு நற்செயலையும் செய்தால் தேவன் அதை ஏற்றுக்கொள்கிறதில்லை. ஆனால் நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பின்னர் நீங்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை குறித்து தேவன் உங்களிடத்திலே பேசுகிறவராயிருக்கிறார். அவருடைய வார்த்தை மூலமாக, விசுவாசிகள் மூலமாக, திருச்சபை மூலமாக அவர் உங்களோடு அதை குறித்து அடிக்கடி பேசிக்கொண்டே இருக்கிறார். விசுவாசத்தினாலே நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது அதன் விளைவாக நாம் செயல்படுகிறவர்களாக மாறுகிறோம். கேல்வின் இதை குறித்து சொல்லும் பொழுது, விசுவாசம் மட்டுமே ரட்சிக்கிறது, ஆனால் ரட்சிக்கும் அந்த விசுவாசமானது தனியாக இல்லை என்கிறார். இதை குறித்து யாக்கோபும் தனது நிருபத்திலே சொல்லும் பொழுது யாக்கோபு 2:17-18 இவ்விதமாய் கூறியிருக்கிறார். கவனியங்கள், வாசிக்கிறேன். யாக்கோபு 2:17-18 அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலேதானே செத்ததாயிருக்கும். ஒருவன், உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. தேவன் ஒருவராலேயே நம்முடைய இருதயத்தை காண முடியும். நம்முடைய உண்மையான நிலைமையை அவர் ஒருவரே தெளிவாய் அறிந்திருக்கிறார். நான் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா என்பது அவருக்கு தெரியும். ஆனால் உங்கள் அண்டை வீட்டார் உங்கள் விசுவாசத்தை காண முடியாது. அவர்கள் காணக்கூடியது எல்லாமே உங்கள் விசுவாசத்தின் அடிப்படையிலே நீங்கள் செய்யும் கிரியைகளைத்தான் காண முடியும். உங்கள் வார்த்தைகளை அவர்கள் கவனிக்கும் பொழுது நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஒருவரா இல்லையா என்பதை அவர்களால் கூற முடியும். உங்கள் நடக்கையை அவர்கள் கவனிக்கும் பொழுது நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஒருவரா இல்லையா என்பதை அவர்கள் கூற முடியும். உண்மையான விசுவாசம் என்பது நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் காணும்படியாய் செயல்படுகிறதாய் இருக்கிறது. நாம் கிறிஸ்துவனுடையவர்களாக எப்படி வித்தியாசமானவர்களாய் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்பதை நம்முடைய செயல் நிச்சயமாய் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. நாம் கிறிஸ்தவர்கள் என்பதை மற்றவர்கள் காணும்படியாக எந்த ஒரு அடையாள அட்டையையும் நாம் அணிந்து கொள்ள வேண்டியதில்லை. நம்முடைய வார்த்தைகளும் நம்முடைய செயல்களுமே அதை வெளிப்படுத்திவிடும். எனவே பிலிப்பி பட்டணத்து விசுவாசிகளின் வாழ்க்கையிலே அந்த விசுவாசம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை குறித்து தான் தொடர்ந்து அவர் பேசுகிறார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்ட காரியங்களை நாம் படித்தோம். அவரை தேவன் எல்லாவற்றிற்கு மேலாக உயர்த்தினார். இயேசுவின் நாமத்தினாலே வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு செய்தார். அது மட்டுமல்ல, இரட்சகராக வந்த இயேசு கிறிஸ்து
இன்னமும் நம்மோடு இருக்கிற தேவனாய் இருக்கிறார். மேலும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் எல்லாமே அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். எனவேதான் இயேசுவின் நாமம் எல்லாவற்றிற்கும் மேலான நாமம் என்று சொல்லி நாம் பாடுகிறோம். ஆம் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமம் வல்லமை உள்ள நாமம். இயேசுவின் நாமம் உயர்த்தப்பட்ட ஒரு நாமம். நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருப்பது மட்டுமல்ல, தொடர்ந்து அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற நாம் பிரயாசப்படுகிறவர்களாயும் இருக்க வேண்டும். பிரயாசப்பட வேண்டும் என்று சொல்லும் பொழுது நம்முடைய சொந்த முயற்சியினாலே நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதல்ல. நாம் கர்த்தருக்கென்று வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்ற உணர்வோடு கூட ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறவர்களாய் வாழ வேண்டும். அவரை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறதுனாலே நாம் ரட்சிக்கப்பட போகிறதில்லை. நாம் அவருடைய பிள்ளைகள் என்றால், அவருடைய சிநேகிதர் என்றால், அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் வாழ நம்மை அர்ப்பணித்தவர்களாய் இருக்க வேண்டும். நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேலே வைத்திருக்கிற விசுவாசமானது நமது அனுதின வாழ்க்கையிலே, நம்முடைய வார்த்தைகளிலே, செயல்களிலே வெளிப்படுகிறதா இருக்க வேண்டும். நம்முடைய குடும்ப உறவிலே நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை வெளிப்படுத்த முடியும். மற்றவர்களை நாம் நேசிக்கும் விதத்திலேயும், மற்றவர்களை மன்னிக்கும் விதத்திலேயும், மற்றவர்களை உற்சாகப்படுத்தும் விதத்திலேயும் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை வெளிப்படுத்த முடியும். நாம் வேலை செய்கிற இடத்திலே, வாழ்கிற தெருவிலே நம்முடைய உறவுகள் உண்மை உள்ளதாக, சாட்சி உள்ளதாக இருக்கும் பொழுது மற்றவர்கள் நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள் என்பதை ஒத்துக்கொள்ள முடியும். நாம் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் அனுதின வாழ்க்கையிலே நம்முடைய விசுவாசம் செயல்படுகிற விசுவாசமாக, சாட்சியின் விசுவாசமாக, கிறிஸ்துவின் சிந்தையை பிரதிபலிக்கும் ஒரு வாழ்க்கையாய் நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். அப்பொழுது நம்மை காண்கிற அநேகர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய அன்பையும் அறிந்து கொள்ள முடியும். ஜெபிப்போமா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து எங்களுக்காக 7 படிகள் இறங்கி வந்து எங்களை மீட்டு ரட்சித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா இயேசுவை நீர் எல்லா நாமத்திற்கும் மேலாக உயர்த்த சித்தமானீர், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எல்லா நாவுகளும் அவரே இரட்சகர் என்பதை ஒரு நாள் அறிக்கை செய்ய போகிறது. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, யார் யார் இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, யார் யாருடைய வாழ்க்கையிலே அவர்கள் உம்முடைய பிள்ளைகள் என்ற நிச்சயத்தை பெற்றவர்களாய் இருக்கிறார்களோ, அவருடைய ரட்சிப்பு நிறைவேற அனுதினமும் பிரயாசப்படுகிறவர்களாய் நீரே காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலேயும் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாவங்களுக்கும் சோதனைகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். ஐயோ, இன்று நான் என்ன செய்ய போகிறேன் என்ற திகைப்போடு, பயத்தோடு, கவலையோடு யாராவது இருப்பார்கள் என்றால், நான் இம்மானுவேலாய் இருக்கிறேன், உன்னோடு இருக்கிறேன், பயப்படாதே என்று சொல்லி நீர் கரம் பிடித்து வழி நடத்த வேண்டும் என்று கேட்கிறோம். ஆண்டவரே, ரட்சிப்பின் நிச்சயம் பெற்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் எந்த இடத்திலே இருந்தாலும் உம்முடைய அன்புக்கு சாட்சிகளாயிருக்க காத்துக்கொள்ளும். அவருடைய வார்த்தை, அவருடைய நடக்கை எல்லாமே அவர்கள் உம்முடைய பிள்ளைகளை என்பதை வெளிப்படுத்துகிறதா இருக்க கர்த்தர்தாமே அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இன்றைக்கும் தங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நீர் அவர்கள் இரட்சகர் என்ற நிச்சயமற்ற யாராவது இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்றால், நீர் அவர்களுக்காகப்பட்ட பாடுகளை உண்மையாய் அவர்கள் உணர்ந்து தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து உம்மை தங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்வார்கள் என்றால், இன்றே உம்முடைய பிள்ளைகள் என்ற நிச்சயத்தையும் பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தையும் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க கெஞ்சுகிறோம். வாஞ்சியோடு இருக்கிற ஒவ்வொருவரும் தொடர்ந்து உம்மை தேடி கண்டுகொள்ள நீரே கிருபையை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். அவர் மரணத்தை வென்றதால் பாதாளம் பணிந்தது. அதன் தலையை, சாவின் அதிபதியாம் சாத்தானை, அவன் சவாலை வென்றுவிட்டார். பெற்ற வெற்றியது பிதாவை குளிர பண்ணிற்று. அவரது கீழ்ப்படிதல் மேல்படியாக மாற்றி படி 7 ஏற்றி வைத்தது. நாமும் அனைத்திற்கும் மேலாக உயர்த்தி ரட்சிப்பதனை அவர் மூலம் அருளி அகிலமெங்கும் உள்ளோர் அவர் புகழ் பாடிட அனைவருக்கும் மேலாக ஏற்றினார். இவ்வாறாக கிறிஸ்து பிதாவால் உயர்த்தப்பட்டதை குறித்து இன்று தியானித்தோம்.
இயேசு கிறிஸ்துவின் சிந்தையானது மேல் நோக்கி செல்ல உதவும் சிந்தையாக உள்ளது. மேல் நோக்கி என்றால் கிறிஸ்துவை குறித்தும் அவர் ராஜ்யத்தை குறித்தும் சிந்திக்கும் சிந்தனையாகும். அது மட்டுமல்லாமல் தாழ்மையாக தனது மேன்மையான உரிமையை விட்டு கொடுப்பதாகும். பிரியமானவர்களே, நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நாம் கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக இருக்கிறோமா? ஒரே சிந்தையுடன் பிறருடன் சேர்ந்து ஊழியம் செய்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். இல்லையென்றால் பரிசுத்த ஆவியானவரின் உதவியை நாடி பிதாவை மகிமைப்படுத்துவோம். தேவன் தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக. பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. நாணாதே, நீ லச்சை அடைவதில்லை. ஏசாயா 54:4 முன்பாகம்.